அது ஒண்ணும் இல்ல, வேலையில ஒரு சின்ன தலைவலி. அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. வேலைன்னு இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். என்ன பண்றது? காவ்யா, அந்த ஃபைல கொடு. இந்தாங்க சார். என்ன சாரதி, அத முழுசா கூட பார்க்காம அப்படியே வச்சுட்ட. கொஞ்சம் நல்லா பாரு. பார்வதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இந்த பொண்ணுக்கு தேவையான லோனை நான் பண்ணி கொடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு. ஏன் சார், என்னாச்சு? நேத்து தானே பண்ணி தரேன்னு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்க. இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னா எப்படி சார் எடுத்துக்கிறது? இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஹெட் ஆபீஸ் பர்மிஷன் இல்லாம தர முடியாதுமா. அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். பார்வதி கேட்டதால நேத்து தான் போன்ல பேசி பார்த்தேன். அவங்க யாரும் அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கலாமா? அவங்கள மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன சாரதி இப்படி சொல்ற? நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில தான் இன்னைக்கு எப்படி லோன் கிடைச்சிரும்னு வீட்ல எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டா. இப்ப கிடைக்கலன்னு அவ வீட்ல போய் சொன்னா அவளை பத்தி என்ன நினைப்பாங்க? பார்வதி, இது வரைக்கும் நீ உதவின்னு கேட்டு நான் பண்ணி கொடுக்காம இருந்திருக்கனா? நீ கேட்டும் முடியாதுன்னு சொல்றேன்னா யோசி. சார், ஏதாவது வழி இருக்கும்ல சார்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அம்மா, நான் என்னதான் பேங்க் மேனேஜரா இருந்தாலும் லோனுங்கிறது ஏன் பாக்கெட்ல இருந்து நான் எடுத்து கொடுக்கறது இல்ல. பேங்கோட மணிமா. ஒவ்வொரு ரூபாய்க்கும் மேல பதில் சொல்லணும். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால இதை பண்ண முடியாதுமா. சார், ஒரு பொண்ணோட படிப்பு சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் எனக்கு புரியாம இல்லம்மா. என்னோட லிமிட்ல என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. பார்வதி, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நாங்க வரோம். வா காவ்யா, வா, பேக் எடுத்துக்கோ. சாரதி நான் உதவின்னு கேட்டு அப்படி முடியாதுன்னுலாம் சொன்னதே இல்ல. இந்த விஷயத்துல அவருக்கு மேல இருக்கிறவங்க அவர்கிட்ட ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்குன்னு ஏதோ சத்தம் போட்டிருக்காங்க. அதான் இப்படி சொல்றாரு. காவ்யா, என்னம்மா காவ்யா எதுவும் பேசாம இருக்க? ஒன்னும் இல்ல ஆண்டி, வாங்க போலாம். வந்துட்டியா காவியா? ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சாரி தீபக், ஜோதிக்கு அப்ளை பண்ண லோன் கேன்சல் ஆயிடுச்சு. சாரி ஜோதி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேற எப்படியாவது அமௌண்ட் ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நான் தான் சொன்னேனே, இவ போய் லோன் கேட்டா இவளுக்கு யாரும் லோன் தர மாட்டாங்கன்னு நான் தான் சொன்னேனே. என் பேச்ச கேட்டியாடா நீ? அவளை அசிங்கப்படுத்தாத, அவமானப்படுத்தாத. அவ ஏதோ முயற்சி பண்றா, கண்டிப்பா கிடைச்சிடும்னு ஏதேதோ சொன்னியே. இப்ப என்னடா நடந்துச்சு? நான் சொன்னது தானே நடந்திருக்கு. இத்தனை வருஷம் பேங்க் வச்சு நடத்துறவங்களுக்கு இவ மூஞ்ச பார்த்தாலே தராதரம் தெரியாது. எது திருப்பி கொடுக்கும் கொடுக்காதுன்னு இவளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவளுக்கு பணத்தை கொடுத்தா திருப்பி ₹1 கூட வாங்க முடியாது, கொடுத்துட்டு அலைய வேணான்னு நினைச்சிருப்பாங்க. அதான் கொடுக்கல. கொஞ்சம் நிறுத்துறியா? காவியா ஒன்னும் சும்மா வந்து சொல்லல லோன் கிடைக்கலன்ட்டு. அவளால எவ்வளவு முடியுமோ அவளை ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தா. லோன் ஏன் கிடைக்கல, என்ன ரீசன் தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இவள ஏதாவது பேசினா நீ சும்மா என்கிட்ட குதிக்காதரா. நான் சொன்ன மாதிரி பேங்க்ல லோன் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இவ பணத்தோட வருவா, படிக்க போலான்னு ஜோதி ஆசையோட இருந்தாளே. இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? அத முதல்ல சொல்லு. ஜோதி,
காவியா மட்டும் இல்ல, நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா நான் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ ட்ரை பண்ணிட்டே இருண்ண. என் அட்மிஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. டேட் முடிஞ்சாலும் பரவாயில்லண்ணே, நீ ட்ரை பண்ணிட்டே இரு. அட்மிஷன் கேன்சல் ஆனா ஆயிட்டு போட்டோம். உனக்கு என்ன, என் லைஃப் தானே வீணா போகும். பரவாயில்லண்ணே, எனக்கு 60 வயசு ஆனாலும் நீ ட்ரை பண்ணிட்டே இரு. ஏய், ஏன்டி இப்படிலாம் பேசுற? வேற எப்படிடா பேச சொல்ற? சொல்லு, எப்படி பேச சொல்ற? மா, சரிடா, நான் எதுவும் பேசல. ஒன்னே ஒன்னு சொல்றேன், அதையாவது கேளுடா. இப்பவே தாராவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி பணம் வேணும்னு கேளுடா. அவ கண்டிப்பா குடுப்பா, இல்லன்னுலாம் சொல்ல மாட்டா. உடனே கொடுத்துருவாடா. ஆமாண்ணே, அம்மா சொன்ன மாதிரி தாரா கிட்ட கேட்டு பாருண்ணே, கண்டிப்பா பணம் கொடுப்பாங்க. ஷோ, எதுக்கு எடுத்தாலும் தாரா 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 தானா? மா, இது நம்ம குடும்பமா, இங்க என்ன நடக்கும் பண்ணணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். தாரா கிடையாது. இதுக்கு மேலே உன் பேச்ச நம்பி என் பொண்ணு வாழ்க்கைய நான் வீணாக்க விரும்பலடா. நானே தாரா கிட்ட பேசிக்கிறேன். குடி போன. மா, டேய், இப்ப எதுக்குடா போனை புடுங்கற? நீ என்ன சொன்ன இப்ப? என் பேச்ச கேட்டா அவ வாழ்க்கை வீணாயிடுமா? ஆமாடா, நீ முன்ன மாதிரி ஏன் புள்ளையா இருந்தா பரவாயில்லையே, இவ பேச்ச கேட்டு ஆடுறவனா இருக்கியே, வேற எப்படி பேச சொல்ற? மா, அவ வேற யாரும் 3வது மனுஷி இல்லம்மா. நான் தாலி கட்டின பொண்ணுமா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் அவ இவ்வளத்தையும் பண்றா. அப்படி இருக்கிறப்ப நீ எப்படிமா இப்படிலாம் பேசலாம்? அப்படியே இவளோட அக்கறையில தான் நம்ம குடும்பமே வாழுது பாரு. வந்துட்டான் பேசுறதுக்கு. அப்ப தாராவோட தயவுல வாழ்ந்தா உனக்கு பரவாயில்ல, அது உனக்கு சந்தோஷமாமா? நான் இப்ப போய் தாரா கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா இந்த குடும்பத்தோட மானம் போகாது, அப்படிதானே நினைக்கிற நீ? ஏண்டா, அவகிட்ட போய் கேக்குறதுனால எந்த மானமும் போகாதுடா. அவ மட்டும் இந்த குடும்பத்துக்கு வந்திருந்தா இப்படி பேங்கா ரோடா கெஞ்ச வேண்டிய அவசியம் வந்திருக்காதுடா. மா, நடக்காததை பத்தி ஏமா பேசுற? நான் தான் இந்த பிரச்சனை தாரா கிட்ட கொண்டு போக வேணாம்னு சொல்லிருக்கேன்ல. ஏண்டா, ஏன் வேணாங்கற? சில விஷயம்லாம் வேணான்னா வேணாம்தாம்மா. எனக்கு அவங்க கிட்ட போய் காசு கேட்டு நிக்க பிடிக்கல, அதான். எப்பவுமே உனக்கு என்ன தேவையோ அத பத்தி மட்டும்தான் யோசிப்பல்ல. நாங்கெல்லாம் உனக்கு தாராவை பொண்ணு பார்த்து வச்சா நீ காவியாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப. அப்பெல்லாம் உன்னோட மானம் போகாது. இப்போ நான் படிக்கணும், அதுக்கு தாரா கிட்ட பணம் கேட்க சொன்னா மட்டும் உனக்கு மானெல்லாம் போகுது, அசிங்கமா இருக்கு. எல்லாமே உன் ஆசைப்படி தான் நடக்கணும்ல. இவளை பார்க்காத வரைக்கும் நீ ஒழுங்காதாண்டா இருந்த. இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ இவ்ளோ சுயநலமாயிட்ட.